வேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் திருப்புகழ் பதும இருசரண் என்ற அந்த திருப்புகழுக்கு ஒரு சிறிய விளக்கம். அருணை ஐயா அவர்கள் எனது அறிவை தொலைக்கும் மனப்பான்மையையும் துன்பம் தரும் வேசியர் மேல் அன்பு கொள்ளும் பண்பையும் தவிர்க்க வேண்டுகிறார். தாமரை மலர் போன்ற 2 பாதங்களையும் வணங்கி இன்பம் தரும் கல்வி சுகம் மிகுந்துள்ள உயர்ந்த மார்பக பரப்பு புலகிதம் கொள்ள சின குறிப்புள்ள கயல் மீன் போன்ற பெரிய கருநிறம் கொண்ட கண்கள் செம்பொன் கம்பியின் பொருத்தப்பட்ட குண்டலங்களை தாக்க மருட்சியுடன் இனிய மொழிகள் கொஞ்சி பதட்டத்துடன் வெளிவர விதம் விதமாக பிணைக்கப்பட்ட பூங்கொத்து கொண்ட கூந்தல் சரிய புதிய வகையில் நுனி நகத்தால் மிகவும் அழுத்தமாக உடலில் இனிதாக அடையாளங்களை செய்ய மதிக்கத்தக்க அழகிய பிறை போன்ற புருவத்தில் வியர்வை மேலெழும்படி கங்கையை சடையில் தரித்த சிவபெருமான் பொடியாக்கி அருளிய மன்மதனுடைய படையாகிய வஞ்சக கூட்டத்துக்கு எனது அறிவை தொலைக்கும் மனப்பான்மையையும் துன்பம் தரும் வேசியர் மேல் அன்பு கொள்ளும் பண்பையும் தவிர்க்க மாட்டேனோ என்று வருந்துகிறார். அசுரர்கள் முருகப்பெருமானின் திருவடியில் பணிந்து திருவருள் வேண்டல். திதிதி தந்த தன் திந்தின் தந்த டிடிடி டடடடன் டிண்டி டண்ட தெனன தனதனன் தெந்தத் தந்தத் தெனனா திகுதி தகித திந்தின் திரிதிதர என்று இவ்வாறான ஒலிகளை பல முறை ஒப்பில்லாத வகையில் எழுப்பி திமிலை என்னும் பறையை ஒலித்து 8 திசைகளும் அண்டத்தின் சுவர்களும் சோர்ந்து போகும்படி வஞ்சனை எண்ணத்துடன் வந்த பெரிய கூட்டமான மாலை அணிந்த புயங்களை உடைய அசுரர்கள் முதலில் கோபித்து பின்பு பயந்தும் மயிர்த்தலையுடன் உனது திருவடியில் பணிந்து எங்களுக்கு உன் கடைக்கண் திருவருளை தருவாயாக என்று கேட்கும்படிக்கு போர் செய்தவனே குமரனே, தாமரை தடாகங்கள் பல சூழ்ந்துள்ள வயலூர் முருகனே, எதிரே பொங்கியும் தங்கியும் கடலின் அலைகள் கரைகளில் தாக்குகின்ற திருச்செந்தூர் பதியில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே என்று கூறி இந்த திருப்புகழில் அசுரர்கள் முருகப்பெருமானின் போராற்றலை கண்டு பணிந்த செய்தியை நமக்கு தெரியப்படுத்துகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி.